ஏய் ரமி, என்ன பசிக்குதா? சரி சரி, இந்தா சாப்பாடு. என்ன ஆளின் நான் அழகுராஜா வரான்? இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ? என்ன அழகுராஜா வந்த பார்த்த, என்ன நாய்க்கு சாப்பாடு வச்சது வரைக்கும் பார்த்ததே இல்லையா? உன் வீட்டு நாய்க்கு சாப்பாடு வைக்க மாட்டியா? என்னண்ணே ட்ரை ஃப்ரூட் போய் வச்சுட்டு இருக்கீங்க? என் நாய்க்கெல்லாம் தை சாதம் தானே வச்சோம், அந்த காலத்துல எல்லாம் இதுவா வச்சாங்க. வந்த உடனே இல்லைங்கம்மா. சரி, ட்ரை ஃப்ரூட்டு ஏன் நான் வைக்கிறேன்னு நீ தெரிஞ்சுக்கணும், அவ்வளோதானே? அதேதான். நீ அந்த காலத்துல நாயை காம்பவுண்டுக்குள்ள வச்சு வளர்த்தோமா? அதெல்லாம் இல்லைங்க. கிடையாது. அப்போ வில்லேஜஸ்ல வளர்ச்சி வளர்த்தோம். நம்ம நாட்டு நாய்கள்லாம் வந்து அதுக்கு தேவையான உணவை அதுவே தேடி சாப்பிடும். நீ ஒரு கஞ்சியை ஊத்துனா அதுக்கு போதும்னு நினைக்கிற, அந்த கஞ்சி வந்து அதுக்கு 1/4 வயத்துக்கு தான். மீதி 3/4 வயத்துக்கு அது போய் ஒரு ஓனானை பிடிச்சி வேட்டையாடி சாப்பிடும், இல்ல சிறிய ராஜ பிராணிகளை பிடிச்சி சாப்பிடும். உனக்கு தெரியுமா? நீ பாப்பியா? பார்த்துக்க மாட்டேன். அதுக்கு தேவையான நியூட்ரியன்ஸ் என்ன தேவைப்படும்னு சொல்றேன், கேட்டுக்க. நோட் பண்ணுங்கப்பா, நோட் பண்ணுங்கப்பா. ஒரு நாளைக்கு ஒரு டாகுக்கு 37 வகையான நியூட்ரியன்ஸ் தேவைப்படுது. இதுல வந்து பாத்தீங்கன்னா மைக்ரோ மினரல்ஸ், மேக்ரோ மினரல்ஸ், விட்டமின்ஸ், ஃபேட்டு, அந்த மாதிரி நிறைய தேவைப்படுது. இதுல மைக்ரோ மினரல்ஸ் பார்த்தோன்னா அயன், ஜிங்க், காப்பர் அந்த மாதிரி வரும். மேக்ரோ மினரல்ஸ் பார்த்தோன்னா சோடியம், பொட்டாசியம், மெக்னீசியம் அந்த மாதிரி வரும். நீ தயிர் சாதம் மட்டுமே கொடுக்குறேன்னு சொல்ற, அந்த தயிர் சாதத்துல மட்டும் என்ன இருக்கும்? கால்சியம் இருக்கும், ஃபேட் இருக்கும். அதுக்கு தவிர்த்து கொஞ்சம் கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கும் சாதம்னால. இதே வந்து பார்த்தோன்னா நீ ஒரு ட்ரை ஃப்ரூட் கொடுக்கும்போது பின்னாடி பேக் ஆஃப் தி பேக் என்ன இருக்குன்னு படிச்சு பார்த்து அதுல இருக்கிற கண்டென்ட் வந்து கரெக்டா, அவங்க கொடுக்குற கண்டென்ட் கரெக்டா அப்படின்னு பார்த்துட்டு ஒரு 2-3 ப்ரீடர்ஸ் கிட்ட கேட்டு அவங்களுடைய ரிசல்ட்டை கேட்டு அதுக்கப்புறம் கொடுக்கணும். முக்கியமா டேட்டை பார்க்கணும், எக்ஸ்பைரியா இல்லையா அப்படின்ற. நிறைய பேர் நம்ம அதை பார்க்கறதே கிடையாது, அதனால அதை பார்த்து கொடுக்கணும். அப்புறம் இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்க, அதாவது நம்ம சமைச்சு சாப்பாடு கொடுக்கும்போது அதில் உள்ள நியூட்ரியன்ட் வேல்யூ கம்மியாகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குன்னு சொல்றாங்க. ஏன்னா அதில் இருக்க ப்ரோட்டீன்ஸ்ல உள்ள அந்த நியூட்ரியன்ட் கண்டென்ட் வந்து வேக வைக்கும் போது அது குறைஞ்சிருமா. அதே வந்து ஃப்ரீஸ் பண்ணி கொடுத்த ஃபுட்ஸுக்கு வந்து நல்லா இருக்கும் அப்படின்றாங்க. ஸோ ட்ரை ஃபுட்டு கொடுக்கும்போது அதில் கோல்டு ப்ராசஸில் ப்ராசஸ் பண்ணதான்னு பார்த்துக்கோங்க, பார்த்து கொடுத்தா கரெக்டாக இருக்கும். இதில் வந்து பார்த்தானா டாக்ஸுக்கு பெக்யூலியராக ஒரு குணாதிசயம் இருக்குது. என்னன்னா டாக்ஸால் புரோட்டீன்ஸை கார்போஹைட்ரேட்டாக கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். இப்போ நீ வந்து கறியை மட்டும் கொடுத்த அப்படின்னா அதுல ஒரு கண்டென்ட், ஒரு குறிப்பிட்ட பர்சன்ட் வந்து கார்போஹைட்ரேட்டா அதுவே மாத்திக்க முடியும். அதனால நம்ம சாதம் கொடுக்கணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. இன்னொன்னு தெரிஞ்சுக்க, ஒரு பேலன்ஸ் டயட்டுக்கும் ஒரு கம்ப்ளீட் டயட்டுக்கும் வித்தியாசம் தெரிஞ்சுக்க. நீ உங்க வீட்டுல தயிர் சாதம் மட்டுமே கொடுக்குறேன்னு சொல்ற, ஆனா சில பேர் வந்து பார்த்தா மீன் கொடுப்பாங்க, சாதம் கொடுப்பாங்க, காய்கறிகள் போடுவாங்க. அதுக்கு பேர் வந்து கம்ப்ளீட் ஃபுட். அதாவது எல்லாமே இருக்கும், ஆனா சம விகிதத்துல இருக்குதா அப்படின்னு கேட்டா இருக்காது. அந்த பேலன்ஸ் ஃபுட்டுக்காக தான் நம்ம வந்து ட்ரை ஃபுட் கொடுக்குறோம். ஒருவேளை நீ ட்ரை ஃபுட் கொடு, ஒருவேளை வந்து சாதம் கொடு. நம்ம வீட்டில் வளர்க்குற இன்னைக்கு காலகட்டத்தில் இது வந்து நல்ல ஒரு பழக்க வழக்கம். இது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு பல பேர் வேலைக்கு போயிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு இந்த கம்ப்ளீட் ஃபுட் கொடுக்கும்போது கொஞ்சம் சௌகரியமா இருக்கும். ஆமாண்ணே, நானும் வேலைக்கு தான் போயிட்டு இருக்கேன், ஆனால் என்னால் இதெல்லாம் போட முடியல. நீங்கள் சொன்னதுனால காலைல ஒரு வாட்டி ட்ரை ஃப்ரூட்டும் ராத்திரி சாதமும் கொடுத்து பார்க்குறேன், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அழகுராஜா, அடமொழியில தான் ஆளினால் அழகுராஜாவா இருக்க. எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்க. இதெல்லாம் வந்து முக்கியமான விஷயங்கள். சும்மா தெரியலனாலும் தெரிஞ்ச மாதிரி இது கரெக்டா அது கரெக்டுன்னு சொல்லாத, தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் சொல்லணும். சரியா? சரி, ஓகேண்ணே.